Welcome to the learning session on chemistry for plus 2, which is based on Tamil Nadu State Board syllabus. Actually, the syllabus contains 22 units distributed between two volumes. Volume 1 contains 10 units, out of which 7 are from inorganic chemistry, remaining 3 from physical chemistry. Second volume is devoted to remaining parts of physical chemistry as well as organic chemistry. இப்போ அதாவது இப்போ கெமிஸ்ட்ரினா என்ன, அதோட டிஃபரன்ஸ் வெரைட்டி என்னங்கிறத பிரீஃபாக பார்ப்போம். ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். லெட் அஸ் கன்சிடர் த கேஸ் ஆஃப் தி சால்ட் ஆர் சுகர் புட் இன் மில்க். இப்போ மில்க்கு, சால்ட்டு, சுகர் 3 டிஃபரெண்ட் காம்பவுண்டு. மில்க்குங்கிறது லாக்டிக் ஆசிட், லாக்டோ காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இட் இஸ் அன் ஆர்கானிக் காம்பவுண்டு. சால்ட்டுங்கிறது இன்ஆர்கானிக் காம்பவுண்டு. சுகர் ஒன்ஸ் அகெயின் ஆர்கானிக் காம்பவுண்டு. இப்போ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கிறது அப்படின்னு அனலைஸ் பண்ணுறோம். சால்ட்டையும் மில்கையும் மிக்ஸ் பண்ணால் இட் கெட்ஸ் கோயாகுலேட்டட், தமிழில் திரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறோம், கெட்டு போயிடும். அது கோயாகுலேஷனுங்கிறது கெமிக்கல் ப்ராசஸ். ஆனால் சுகரை மில்கில் மிக்ஸ் பண்ணோம்னா இட் இஸ் செட் டு பி டிசால்வ்டு, டிசல்யூஷன் சொல்கிறோம். டிசல்யூஷனுங்கிறது பிசிக்கல் ப்ராசஸ். இப்போ 3 டைப்ஸ் ஆஃப் மேட்டர் இருக்கு, அதில் 2 எடுத்து கம்பைன் பண்ணுறோம். அந்த காம்பினேஷன் பற்றின ஸ்டடி தான் கெமிஸ்ட்ரி. அந்த காம்பினேஷன் போது வரக்கூடிய ரியாக்ஷன் அல்லது ப்ராசஸ், வெதர் இட் இஸ் எ கெமிக்கல் ரியாக்ஷன் இல்லாட்டினா பிசிக்கல் ப்ராசஸா, ரெண்டுமே இருக்கலாம், டிபெண்டிங் அப்பான் த சாய்ஸ். அதுக்கு ஒவ்வொரு ஆஸ்பெக்டையும் நம்ம ஸ்டடி பண்ணுறோம். அதனால தான் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. பிசிக்கல் கெமிஸ்ட்ரி டீல்ஸ் வித் த பிசிக்கல் ப்ராசஸ் லைங் பிட்வீன் டிஃபரெண்ட் எலிமெண்ட்ஸ் ஆர் காம்பவுண்ட்ஸ் ஆர் வாட் எவர் பி த கேஸ். அதோட நேச்சர். இப்போ சில மெட்டீரியல்ஸ் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும், சில மெட்டீரியல்ஸ் கண்டக்ட் பண்ணாது, சில மெட்டீரியல்ஸ் ஹீட்டை கண்டக்ட் பண்ணும், இன்சுலேட்டர்ஸாக சில இது இருக்கும். அதோட பிஹேவியர்லாம் ஸ்டடி பண்ணுறது தான் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஜென்ரலாக காம்பவுண்ட்ஸ் வித் எலிமெண்ட்ஸ் அதர் தென் கார்பன். அதில் எல்லாம் என்ன ரூல்ஸ் சொன்னாலும் அதில் ஒரு எக்ஸப்ஷன் இருக்கும். இப்போ நைட்ரஜன், ஆக்சிஜன், இதோட காம்பவுண்ட்ஸு, இதோட எலிமெண்ட்டு, அதோட ப்ராப்பர்ட்டிஸு, இதெல்லாம் சொல்கிறது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இப்போ சோடியம் குளோரைட், சால்ட் சொன்னாமே அதில் சோடியம் குளோரைட். சோடியம்ங்கிறது எலிமெண்ட்டு அதர் தென் கார்பன், குளோரின்ங்கிறது எலிமெண்ட்டு அதர் தென் கார்பன். ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ், இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் அல்லது எலிமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி. ஒரு எலிமெண்ட் ஒரு டைப் ஆஃப் காம்பவுண்டு தான் கொடுக்க முடியுமா, வேற காம்பவுண்டை கொடுக்க முடியுமா, அந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்றது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பேஸ்ட் ஆன் ஒன்லி கார்பன் பேஸ்டு காம்பவுண்ட்ஸ். அப்கோர்ஸ் இதுக்கு எக்ஸப்ஷன் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடை தவிர பொதுவாக ஒரு காம்பவுண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட் எப்போ சொல்லுவோம்னா இஃப் இட் கண்டைன்ஸ் கார்பன், ஹைட்ரஜன், அது 2 இருந்தாலே போதும். ஆனால் கார்பன் டை ஆக்சைடில் கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் இல்லை, அதனால இட் இஸ் நாட் ஸ்ட்ரிக்ட்லி கன்சிடர்ட் அஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட். அதை தவிர மிச்ச கார்பன், ஹைட்ரஜனோட ஆக்சிஜன் இருக்கலாம், ஆல்கஹால், கீட்டோன்ஸ், அதெல்லாம் அந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட பிஹேவியர், ப்ரிப்பரேஷன், ப்ராப்பர்ட்டிஸ், யூசஸ், இதெல்லாம் சொல்றது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இன்ஆர்கானிக் எலிமெண்ட்ஸ் அண்ட் தர் காம்பவுண்ட்ஸ் அதர் தேன் கார்பன் மோஸ்ட்லி இங்கே. ஆனால் இங்கே கார்பன் டை ஆக்சைடு கவர் ஆகும், பிகாஸ் இட் இஸ் நாட் கண்டெய்னிங் ஹைட்ரஜன், இட் இஸ் நாட் ஸ்ட்ரிக்ட்லி கன்சிடர்ட் அஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட். அந்த கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியர்ல ஈவன் ரெயின் வாட்டர் வரைச்சே கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டே தான் இருக்கும். பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் ரெயின் வாட்டர், அதில் கூட கொஞ்சோண்டு ட்ரேஸ் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்கத்தான் செய்யும். அது நமக்கு எல்லா லைஃப்ல எல்லாத்துலயும் மிக்ஸ் ஆகி வந்துட்டு தான் இருக்கு. இப்போ கார்பன் டை ஆக்சைடு இதோட மிக்ஸ் பிளட்டுக்கு பிக்மெண்ட்ஸோட மிக்ஸ் ஆச்சுன்னா ரிவர்சிபிள் ரியாக்ஷனா, இரிவர்சிபிள் ரியாக்ஷனா, அது என்னத்தை ரோல் பிளே பண்ணுது, அந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்றது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. பிசிக்கல் கெமிஸ்ட்ரிங்கிறது எந்த எலிமெண்டா இருந்தாலும் சரி, எந்த காம்பவுண்டா இருந்தாலும் சரி, அதோட டோட்டல் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், வெதர் இட் இஸ் கண்டக்டிங் ஆர் நாட், கிறிஸ்டலைன் ஆர் அமார்பஸ், இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் சொல்றது பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஸோ இப்போ பார்த்துருக்கிறது 3 டைப்ஸ் ஆஃப் பிரான்ச்சஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி விச் we will discuss later. Volume 1 contains 10 units. The first, let us see the title of the 10 units. First unit is on atomic structure. Second unit, periodic classification. Third unit, P block elements. All are in continuation process. Then fourth unit, specifically D block elements. Fifth unit discusses about F block elements. Sixth unit discusses the coordination compounds
and biocoordination compounds, which are finishing the inorganic aspects of chemistry. From 7th unit onwards, actually physical chemistry starts. 7th unit is on nuclear chemistry. 8th unit is solid state. 9th unit thermodynamics, and 10th unit chemical equilibrium. All these are given as suffix 2 because previous introduction about these topics are given. Now let us see the brief outlook of the first unit of first volume, namely atomic structure 2. The title reads as atomic structure 2. Atomic structure 1, you might have studied about the divisible nature of atom and its subatomic particles. Namely, it contains electron, but electrons are negatively charged. Same charges would repel each other. ஒரே சார்ஜ் உள்ளது ரிப்பல் ஆகும். அதுக்கு எகென்ஸ்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிற அரேஞ்ச்மெண்ட்டை சொல்றது தான் இது. இன்னொன்று, எலக்ட்ரான் வந்து இஸ் ஸ்டேபிள் ஒன்லி இன் த ஸ்பின்னிங் பொசிஷன். ஒரு எலக்ட்ரான் இருந்ததுன்னா இட் வில் பி ஸ்டேபிள். திஸ் டைப் ஆஃப் மோஷன் இஸ் கால்ட் ஸ்பின்னிங் மோஷன். ஆசிலேஷனும் இருக்கும், வைப்ரேஷனும் இருக்கும். வைப்ரேஷன் அலாங் ஒன் டைரக்ஷன், ஆசிலேஷன் அலாங் அதர் டைரக்ஷன். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து டாப்பிங் ஆஃப் எ டைட்லி டைடு ஸ்ட்ரிங். ஒரு ஸ்ட்ரிங்கை ரெண்டு எண்ட்லையும் டைட்டா கட்டிட்டு ஒரு டேப் கொடுத்தோம்னா அது அதிரும். அதுக்கு பேர் நம்ம வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் ஆர் ஸ்டேபிள் இன் தி வைப்ரேஷன் பொசிஷன். ஸோ தே ஆர் வைப்ரேட்டிங் இன் த ஃபார்ம் ஆஃப் வாட் இஸ் கால்டு வேவ்ஸ். அந்த வேவ் நேச்சர் ஃபார் எலக்ட்ரான் அல்லது எல்லா பார்ட்டிகளுக்குமே வேவ் தியரி, அதுக்கு பேர் டியூயல் தியரின்னு பேரு. வேவ் தியரியும் உண்டு, பார்ட்டிகல் தியரியும் உண்டு. அதனால அதுக்கு பேர் டியூயல் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான். டியூயல் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான் மட்டும் கிடையாது, டியூயல் நேச்சர் ஆஃப் புரோட்டானும் உண்டு. பட் நம்ம சிலபஸுக்கு டியூயல் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான். அந்த டியூயல் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான்ல இட் இஸ் ஸ்டேபிள் ஒன்லி இந்த ஸ்பின்னிங் பொசிஷன்னா அதோட பொசிஷனை நம்மளால அசஸ் பண்ணவே முடியாது. இங்க இருக்குன்னு நம்ம சொல்றதுக்குள்ள அது இங்க போடும். அதனால ஃபிராக்ஷன் ஆஃப் எ செகண்ட் மாறிண்டே இருக்கனால அதோட பொசிஷன் மொமெண்டம்லாம் கவர்ன் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் பிரின்சிபல், ஹைசன்பர்க் பிரின்சிபல் அண்ட் ஸ்க்ராடிங்கர் ஈக்குவேஷன். there is a eigen value. What is mean by eigen value, eigen vector, what is the significance of eigen vector, இதெல்லாம் நம்ம படிப்போம். கடைசியா எலக்ட்ரான்ஸ் இப்போ வந்து ஹெவியர் எலிமெண்ட்ஸ், இப்போ சிம்பிளஸ்ட் எடுத்துட்டா கூட கார்பன் எடுத்துட்டா கூட அதோட அட்டாமிக் நம்பர் 6. அதுல வந்து 6 புரோட்டான்ஸ் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. மோஸ்ட் அக்செப்டட் மாடல்ல புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் ஆட்டத்தோட நடுவுல நியூக்ளியஸா இருக்கு அப்படின்னு பார்த்திருக்கோம். ஆனா எலக்ட்ரான்ஸ் பூரா வெளியில தான் இருக்கும். 6 எலக்ட்ரான்ஸும் வெளியில இருக்கும். எல்லா எலக்ட்ரான்ஸுக்குமே நெகட்டிவ் சார்ஜ் தான். அப்ப ஒவ்வொரு எலக்ட்ரானும் இட் ஷுட் பி ஸ்டேபிள் அகைன்ஸ்ட் த இன்டர் ரிபல்சிவ் ஃபோர்ஸ். அதுக்கு அரேஞ்ச்மெண்ட். ஸோ அதுக்கு அது என்ன பண்ணும், இட் இஸ் ஸ்டேபிள். ஒரு இந்த எந்த மாதிரி ஆர்பிட்ல அது வைப்ரேட் ஆகுது, அடுத்தடுத்த எனர்ஜி லெவல்ஸ், அதாவது ஆர்பிட்டால், சப்ஷெல், மேக்னெட்டிக், இது சில குவாண்டம் நம்பர்னால போகணும். போர் அப்படிங்கிறவர், நீல்ஸ் போர் அப்படிங்கிறவர் குவாண்டம் தியரி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாரு. அந்த குவாண்டம் தியரியை பேஸ் பண்ணி எல்லா எலக்ட்ரானையும் அட்ரஸ் பண்றோம். ஒவ்வொரு each electron is to be distinguished from one another out of 80 electrons or 90 electrons, whatever be the case. அதுதான் important. This aspect is called electronic configuration. The detailed study of electronic configuration will be discussed in the first unit.